வணக்கம். சிவாய நமகன். உங்கள் அன்புக்குரிய மருதமலை ஏகே சித்தார்த்த பெண்மணி. இன்றைக்கி மே 30, 2025. அன்புக்குரிய மருதமலை முருகமசான தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள். நான் அடிக்கடி என்னுடைய எல்லா வீடியோக்களிலும் சொல்லியிருக்கேன். எல்லா நேரத்திலும் என் கூட பயணிச்சிட்ருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். இந்தியாவிலே எங்கஸ்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் ஆகணும். அதுவும் ஒரு காலகட்டத்தில் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய மருதமலையிலிருந்து பதவி ஏற்றுக்கணும். முருகப்பெருமானுடைய காலடியிலிருந்து பதவி ஏற்றுக்கணும். வேலை கையில் ஏந்தி ஸோ அங்கேருந்து பதவி ஏற்றுக்கணும். அதே மாதிரி நான் சைன் போட போகிறேன். அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்காக சைன் போட போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பெண்ணு, அந்த பேனா, அந்த பேனை எங்கன்னா முருகப்பெருமானுடைய மருதமலை முருகப்பெருமானுடைய காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைன் போடணும். இதுதான் என்னுடைய பெரிய கனவு. இதை நான் அடிக்கடி எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். என் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கும் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு சைன் போடுறதுக்காக மருதமலைக்கு வரவழைக்க பட்டிருக்கேன். என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானுடைய அருளால் ஸோ மருதமலையில் வச்சு சைனும் போட்டுட்டேன். என்னுடைய எதிர்காலத்துக்காக, என்னுடைய கனவுக்காக மிக முக்கியமான ஒரு சைன் அது. மருதமலையில் சேம் அதே மாதிரி ஒரு பெண்ணு எனக்கு கிஃப்டாக ஒரு பெண்ணுங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணு. ஸோ அந்த பெண்ணை என்னுடைய மருதமலை முருகமச்சான் கிட்ட வச்சுட்டு மருதமலை கோயிலுடைய வாசல்லே, ஸோ மருதமலை கோயில் வளாகத்திலே உட்காந்து சைன் போட்டேன். மிக முக்கியமான விவிஐபிக்கெலாம் வந்திருந்தாங்க. பின்னால் பாருங்கள் மருதமலை. பல நாளுடைய கனவு, பல நாளுடைய தவம், பல நாளுடைய ஏக்கம், பல நாளுடைய போராட்டம். அது இன்றைக்கி அதற்கான தொடக்க புள்ளி இன்றைக்கி தொடங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள், மற்ற மகிழ்ச்சியும் கூட. ஏன்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுடைய கனவு. க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை எங்கள் அம்மா கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதுவும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணணும். அது முருகப்பெருமானுடைய திருத்தலத்திலே பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ், என்ன மாதிரியான சர்ப்ரைஸ், என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப கொடிய விரைவில் தெரியப்படுத்துகிறேன். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான் தான். என் உழைப்பு, என்னுடைய தேடல், இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய அன்பிற்குரிய முருகப்பெருமானுடைய அருளால் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள், மற்ற மகிழ்ச்சி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடான கோடி நன்றிகள். எங்கள் அம்மா அதை ரொம்ப சந்தோஷம் படுவாங்க. ஸோ என் கூட பிறந்தவங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய குருமார்களுக்கும், என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றிகள். ரொம்ப 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 சந்தோஷமான இந்த தருணத்தில் எனக்கு உதவிகரமாக, எனக்கு உதவியாக, எனக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்க போகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். நன்றிகள் 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 நன்றிகள். எதுக்காக சைன் போட்டேன், என்ன விஷயத்துக்காக சைன் போட்டேன், யார் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே கூடிய உரையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்களாக இருக்கும். முருகப்பெருமான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது யாராலையும் எப்போதும் தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு நானே ஒரு பெரிய கிரேட் எக்ஸாம்பிளாக இருப்பேன். நன்றிகள் என் அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான். உமக்கு கொடான கோடி நன்றிகள். எப்போதும் உன்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டே என்னுடைய வாழ்வும், என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நகரட்டும். மருதமலை முருகப்பெருமானுக்கு கொடான கோடி நன்றிகள், கொடான கோடி நன்றிகள். என்ன விஷயம் அப்படின்றத சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸோடு இருந்தால் தான் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள், இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, நான் இப்படி ஒரு விஷயத்தில் சைன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க அப்படின்றத நான் யாருக்குமே தெரியப்படுத்தலை. ஈவன் என் ஃபேமிலி கூட, என் தம்பி கூட தெரியும், என் அப்பா கூட தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியவே தெரியாது. பட் ஒரு மிகப்பெரிய மிராக்கலான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப கூடிய உரையில் அது தெரிய வரும் பாருங்கள். இப்போ நன்றிகள் 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 மக்களே. நீங்கள் இந்நாள் வரை என் மீது வைத்திருக்கிற அனைத்து விதமான நம்பிக்கைகளுக்கும் கொடான கொடி நன்றிகள். தேங்க்யூ நண்பர்களே. நன்றிகள் நன்றிகள். சிவாய நமக்கு.